தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா விடுதலை பார்ட் 2 வெற்றிமாறனுடைய டைரக்ஷன்ல ரெடியா இருக்கு. வெற்றிமாறன் தொடர்ந்தவர் வந்து பொலிட்டிக்கலா ரொம்ப கரெக்டா இருக்கு ஒரு ஆளு. அவருடைய கதைகள் இது வரைக்கும் நான் பார்த்து எந்த படங்களும் போர் அடிச்சதே கிடையாது. ரொம்ப கரெக்டான ரொம்ப நியாயமான ஒரு பாயிண்ட் வந்து ஆடியன்ஸ் கிட்ட சொல்லிட்டே இருப்பாரு. அது எந்த இடத்துலையும் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றது சொல்லிட்டு அவருடைய அந்த பார்வை, அவருடைய படங்கள்ல அந்த கிளாரிட்டி அப்படின்றது ரொம்ப தெளிவா இருக்கும். இப்படிப்பட்ட வெற்றிமாறனுடைய படத்துல ஒரு சில இடங்கள், ஒரு சில காட்சிகள் நமக்கு வந்து நமக்கே ஒரு கேள்வி வருது. என்ன காரணத்துக்காக இது நடக்குது, எதனால இது இப்படி மாறுச்சு அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் நம்ம பண்றோம்னா நாம் அதுல சரியா இருக்கணும்ன்றதை நான் எப்பயுமே நினைப்பேன். அதுக்கு எக்ஸாம்பிள் வெற்றிமாறனுடைய அந்த விடுதலை பார்ட்டோடைய ட்ரெய்லர் லான்ச். அங்க அவர் நடந்துகிட்டது நான் இத்தனை வருஷமா பார்த்த வெற்றிமாறனை விட ரொம்ப வேற மாதிரியான ஒரு ஆளை நான் பார்த்தேன். ஒரு அடிக்கடி பயங்கரமா கோவப்படுற மாதிரியான ஆளாகவும், நான் தான் அப்படின்ற ரேஞ்சில் ஒருத்தர் இருந்தால் என்ன ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் தந்துருச்சோ அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது இருந்தது. அது கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம தொடர்ந்து ரசிக்கிற ஒரு ஆள் அவர் போய் இப்படி மாற்றி விட்டுருக்காங்களே, என்ன நடந்தது அப்படின்றது நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் அதை பார்க்கும்போது கஷ்டமாக இருந்துச்சு. படத்தில் வந்து கருத்தாக என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருமே இங்கே சரி சமம், யாரையுமே வந்து கீழே அப்படின்ற மாதிரி ட்ரீட் பண்ணிடாதீங்க, எல்லாருக்குமே எல்லா நியாயங்களும் கிடைக்கணும், தர்மங்களும் கிடைக்கணும் அப்படின்ற பாயிண்டெல்லாம் ரொம்ப சரியாக சொல்லிட்டு வராங்க. ஆனால் அவங்களோட லைஃப்லேயே நிறைய மிஸ்மேட்ச் இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல். இன்னொரு ஒரு பாயிண்ட் இல்லை, வாத்தியார் அப்படின்ற கேரக்டர் வருது. அவர் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே கோவப்பட்டு அடிக்கிறது தான் சரி, உதைக்கிறது தான் சரி, கொல்றது தான் சரி அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே போய் அவருடைய ட்ராவல் போயிட்டு இருக்கு. திடுதுப்புன்னு அவருடைய லைஃப்ல அவர் கூட இருக்கவங்களே வந்து பாம்பு பிளாஸ்ட்ல இறந்து போகிறாங்க. அப்போ டக்குன்னு அவருடைய முடிவை மாற்றிக்கிறார். எனக்கு இந்த இடத்துல என்ன கேள்வி வந்தது அப்படின்னா, ஒருத்தர் சாகடிக்கிறதுனால நீங்கள் அருவாள் தூக்குறீங்க, மறுபடியும் ஒருத்தர் இறக்கிறதுனால நீங்கள் அருவாளை கீழே போடுறீங்க அப்படின்ற பாயிண்ட் ஓகே. ஆனால் அது எங்கே நடக்குது, என்ன சூழ்நிலையில் நடக்குது அப்படின்றதுல வெறும் இறந்து போகிறதுனால மட்டும் நீங்கள் அந்த அருவாளை எடுக்கிறீங்க, வெறும் இறந்து போகிறதுனால மட்டும் நீங்கள் அருவாளை வைக்கிறீங்கன்னா அது தப்புன்றதா என்னோட பாயிண்ட். அது எப்படி இருக்கணும்னா, ஒருத்தருடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரும் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த வயது காரணமாக நமக்கு புரியணும், இத்தனை வருஷம் நம்ம வாழ்க்கையில வாழ்ந்து வந்திருக்கோம், நம்ம தப்பு பண்ணிட்டோம், ஒருத்தரை கொல்றது எப்பயுமே தப்பான விஷயம் தான் அப்படின்றத புரிஞ்சு அதை தெரிஞ்சு அதன் காரணமா அவர் வந்து அடுத்து இதுக்கப்புறம் யாரையும் கொல்லக்கூடாது அப்படின்ற பாயிண்ட் அவர் வச்சாருன்னா அது நியாயமான பாயிண்ட். அப்படி இல்லாம என் வாழ்க்கையில ஒருத்தர் இறந்து போனாங்க, அவங்களுக்காக நான் கத்தியை தூக்குனேன், மறுபடியும் இன்னும் ஒரு 2 பேர் இறந்து போனாங்க, அவங்களுக்காக நான் கத்தி கீழே போட்டேன்னா மறுபடியும் இன்னும் ஒரு 5 பேர் இறந்து போனா மறுபடியும் கத்தி எடுப்பீங்களா அப்படின்ற கேள்வி நமக்குள்ள வருது. அந்த இடத்துலையும் இந்த படத்தை கொஞ்சம் சரி பார்த்துருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அண்டு இந்த படத்தோட பெரிய மைனஸ் பாயிண்டாக நான் பார்க்குறது என்னன்னா, கம்யூனிசத்தை பற்றி நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க, எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பட் என்ன இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேலே போகும்போது அது திகட்டும் இல்லையா? என்னதான் அமிர்தமாக இருந்தாலும் அதை டெய்லியும் உங்ககிட்ட வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தால் உங்களால் என்ன பண்ண முடியும்? ஒரு கட்டத்துக்கு மேலேப்பா போதும்பா எனக்கு வேண்டாம் அப்படின்றது ஒன்று தோணும், திகட்ட ஆரம்பிச்சிடும். அப்படி அந்த திகட்டுற ஃபீலை கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஃபீல் தான் இந்த படத்தோடைய மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட். ஏன்னா என்னதான் நீங்கள் ப்ரில்லியண்டான ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும், உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் பிடிச்ச டீச்சர் வந்திருந்தாலும் கூட ஒரே நாளில் அந்த மொத்த புக்கையும் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ போதும் ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வரலாம். அந்த ஃபீலை இந்த படத்தை தந்துட்டாங்க. பட் அதை தாண்டி வெற்றிமாறன் அப்படின்னாலே கனெக்ட் பண்ணுற மாதிரியான சீன்ஸ், நமக்குள்ள ஆழமாக இறங்குற மாதிரியான சீன்ஸ், நம்மளை மாத்துற மாதிரியான சீன்ஸ் படத்தில் இருக்கும். அப்படிப்பட்ட சீன்ஸ் இந்த படத்துலையும் இருக்குது. முக்கியமாக கென் கருணாஸ் நடிச்சிருக்காரு ஒரு போர்ஷனு, அப்பா என்ன நடிப்புங்க, சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறாருங்க. ஒரு சில பேரை பார்க்கும்போது நமக்கு தோணலை ஒரு அப்கமிங் ஸ்டாராக வருவார் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குங்களா, அப்படி ஒரு ஃபீல் கென் கருணாஸ் கிட்டே இருக்குது. ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அண்டு விஜய் சேதுபதி அவருடைய ஆக்டிங்கும் நிறைய இடங்கள்லாம் நல்லா பண்ணியிருந்தார், ஒரு சில இடங்களில் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. மஞ்சு வாரியார் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்டு சினிமோட்டோகிராஃபியாகவும் சரி, எடிட்டிங்காகவும் சரி, மியூசிக்காக இளையராஜா அவர்கள் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருந்தது, பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். அவருடைய மியூசிக்கில் அந்த சீன் அடுத்த லெவலில் எலிவேட் ஆகி போகுது அப்படின்றதுல டவுட்டே இல்லை. அண்ட் இதுக்கு முன்னாடி வெற்றிமாறனுடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வில்லனுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல, அவனுக்கு ஒரு பார்வை இருக்குல்ல, அது எல்லாமே தப்புன்றதை நமக்கு புரிய வைக்கிறத விட அது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபீல் இருக்கும். இந்த படத்தில் அப்படி ஒரு கரெக்டான ஒரு சரியான ஒரு வில்லன் இல்லாத மாதிரியும், யாருக்குமே ஒரு கம்ப்ளீட்னஸ் இல்லாத ஒரு ஃபீலும் இருந்துச்சு. எக்ஸாம்பிள் கௌதம் வாசுதேவ் மேனனாக இருக்கட்டும், அண்டு நம்ம சேத்தனாக இருக்கட்டும். சேத்தனுக்காவது ஓகே, அதுவும் அப்படின்னா கூட அந்த கேரக்டருக்கு அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் காட்டல. அதுவும் வந்து ஒரு ஆஃப் வேல அந்த கேரக்டரை விட்டுட்டு போனேன் அப்படின்ற ஒரு ஃபீலில் தான் இருந்துச்சு. அண்டு ராஜீவ் மேனன் கேரக்டராக இருக்கட்டும், அண்ட் அரசியல்வாதியாக வரவராக இருக்கட்டும், இப்படி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்காங்க, இத்தனை கெட்டவங்க இருக்காங்க, போஸ் வெங்கட்டா இருக்கட்டும், இப்படி நிறைய பேர் இருக்காங்க.
அந்த எல்லா கேரக்டர்ஸும் அவன் பண்ணுற ஒரு தப்பு இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது, இப்போ என்ன சம்பவம் நடந்ததுன்றது இருக்குது. ஆனால் அதுக்கான ப்ராப்பர் எண்டு இல்லையோ அப்படின்னு ஒரு ஃபீல் எனக்குள்ளே இருந்துச்சு. போஸ் வெங்கட்டாவது டுவர்ட்ஸ் த எண்டில் அவருக்கும் ஒரு கிளாஷ் நடக்குது, ஆனாலும் ஒரு இறந்து போயிறாரு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. பட் மற்ற மெயின் கேரக்டர்ஸ், ஏன்னா அந்த செகண்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுக்குற அந்த ஆப்போசிட் கேரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும்ல, அது ஏதாவது ஒன்று நடக்கணும்ல. அப்படி எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாமல் வெறும் வாத்தியாரோடைய ட்ராவல் அதோட அந்த எண்ட் அப்படின்ற ஒரு ஃபீல் மட்டும் இருந்தது. அது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அண்டு சூரியோடைய கேரக்டரும் அப்ரப்டாக அங்கே கட் பண்ணணும், அங்கே ஒரு எண்டு கொடுத்தே ஆகணுன்ற ஒரு ஃபீலில் இருந்த மாதிரி இருந்தது. இதுக்கப்புறம் என்னோட லெட்டர் வரலன்னா நான் இறந்து போய்ட்றேன் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் அந்த ஒரு எண்டை கொடுக்குறாங்க. அது என்னால் ஜீர்ணிச்சிக்கவே முடியல. அண்டு இந்த விடுதலை பார்ட் ஒன்னே எப்படி ஆரம்பிச்சதுன்னா, அந்த ரயில்வே ஸ்டேஷன் அந்த ட்ரெயின் வந்து ஆக்சிடென்ட் ஆகி கொலாப்ஸ் ஆகிருக்கும். அதன் காரணமாக தான் அது ஒரு பீக்குக்கு போகும். அது ஒரு சிங்கிள் ஷாட்டில் ஒன்று பண்ணியிருப்பாங்க, அப்படி இருக்கும். அப்படி ஒரு மெனக்கெடல் இந்த படத்தில் இல்லையோ அப்படின்ற ஒரு ஃபீலும் எனக்கு இருந்துச்சு. அண்ட் அதில் ஒரு நியாயம் இருக்கும். இது யார் பண்ணாங்கன்னே தெரியாது. ஒரு பக்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸை தான் பண்ணிட்டாங்கன்னு ஒரு பாயிண்ட் இருக்கும், இன்னொரு பக்கம் இல்லை இந்த வாத்தியார் டீமே தான் பண்ணிட்டாங்கன்னு இருக்கும். பட் இந்த வாட்டி ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. அந்த கன்க்ளூஷனில் ரெண்டு பக்கமே தப்பு இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் வரும்போது, ஒரு ஆடியன்ஸாக உட்காந்து பார்க்கும்போது அவன் சைடில் நியாயம் இருந்தால் கூட அவனை சப்போர்ட் பண்ணணும்னு தோணல. அந்த பாயிண்ட்டே எனக்கு கொஞ்சம் தப்பாக இருந்த மாதிரி தோணுச்சு. ஏன்னா கம்ப்ளீட்டாக ஒருத்தர் நல்லவனாக இருக்கணுன்றது அவசியம் கிடையாது, அது எனக்கு புரியுது. ஆனால் ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது அப்படி ஒரு ஃபீல் தேவைப்படுது இல்லை. ஏன்னா நிறைய இடங்களில் கமர்ஷியலாக நம்ம படத்தில் ஒர்க் அவுட் பண்ணுறோம்ல, அப்படி ஒரு ஃபீல் தான் ரைட்டிங்லேயும் இது. இதை புரிஞ்சுட்டு பண்ணியிருந்தால் இன்னும் கரெக்டான ஒரு மெசேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ஆடியன்ஸ் கிட்ட டெலிவர் ஆகிருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. அதை தாண்டி நீங்கள் விடுதலை 2 படம் பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு இந்த படத்தில் என்ன மாதிரியான விஷயம் பிடிச்சிருந்தது இல்லைன்றதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோ. இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை. நான் பிரவீன் கேஎஸ். பாய்.